இந்த மகாபாரதத்தை மறு ஆக்கம் செய்தல் என்பதில் தேவகாந்தனுடைய கதாகாலம் ஒரு கட்டுடப்பை நிகழ்த்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். குந்தி பற்றி எனக்கு இருந்த அல்லது ஏனையவர்களுக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு மாய வித்தையை அவர் வெகு லாபமாக தன்னுடைய கதாகாலத்திலே கட்டுடைப்பு செய்திருக்கின்றார். இதில் நான் ராமாயணத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை மையமாக கொண்டு சாப விமோசனம் என்கின்ற கதையை புதுமை பித்தன் எழுதியிருப்பார். அதில் அவர் அந்த அகலிகை என்ற கதாபாத்திரத்தின் ஊடாக ராமன் மீதான முதல் கல்லை எறிந்திருப்பார். அந்த கல் எறியப்பட வேண்டியகள். உண்மையிலேயே நாங்கள் அனைவரும் புனிதங்களுக்கும் மாயைகளுக்கும் சிக்குண்டு கொண்டு இதிகாசங்களை ஒரு புனிதமான ஒரு புனிதமான ஒரு செயலாகவோ அல்லது ஒரு புனிதமான ஒரு மீள் நினைவுகளாகவோ தான் திரும்பி பார்க்கின்றோம். ஆனால் அது அப்படி அல்ல. உண்மையில் தேவகாந்தன் மீது கூட நான் ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பேன். அவர் அதில் மக்கள் தரப்பில் இருந்து எழுதியிருக்க வேண்டும். அங்கு மடிந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள். இரண்டு சகோதரர்களுக்கு இடையிலான போட்டியில், இரண்டு சகோதரர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு இடையிலான போட்டியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த நிலையில் இருந்துதான் அங்கு நாங்கள் கதையை அணுகி இருக்க வேண்டும். ஆனாலும் அவர் அங்கு பெண்கள் தான் தங்களுடைய பகடையை உருட்டினார்கள் என்று அங்கு அதிகமாக குறிப்பிட்டிருப்பார். உண்மையிலேயே முதலில் நான் கதை பிரதியாக படித்தது ராஜாயினுடைய கதை மகாபாரதம் தான். அது ஒரு மொழிபெயர்ப்பின் ஒரு சுருக்க மொழிபெயர்ப்பாகத்தான் அமைந்திருக்கும். அதற்கும் பின்வந்த காலங்களில் நான் படித்த உபமாண்டவம், வெண்முரசு, ஏனைய தொலைக்காட்சி தொடர்களில் புதிதாக போன மகாபாரதங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இங்கு தேவகாந்தன் ஏனையவர்களில் இருந்து சற்று வித்தியாசப்பட்டு புனிதங்களின் மீது கல்லை எறிந்துள்ளார் என்றுதான் கூற வேண்டும். பாரதியினுடைய பாஞ்சாலி சபதத்தில் கூட திரௌபதியை பாரதி ஒரு பாரத மாதாவாகவே அவர் சித்தரித்திருப்பார். அங்கு அவள் ஒரு தெய்வ நிலையில் தான் இருந்திருப்பார். ஆனால் நாங்கள் இதிகாசங்களில் வரும் கதாமாந்தர்களை ஏன் தெய்வ நிலையில் வைத்து பார்க்க வேண்டும்? அப்படி பார்ப்பதால் என்ன அனுகூலம் கிடைக்கின்றது? உண்மையில் நாங்கள் அவர்களை எங்களுடைய உணர்ச்சிகளுக்கு உட்படுத்த வேண்டும். நாங்கள் மகாபாரதத்தில் நாம் எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்குள் தர்மன் இருக்கின்றான், எங்களுக்குள் துரியோதனன் இருக்கின்றான். அண்மையில் விஜய் தொலைக்காட்சியில் மகாபாரதத்தின் புதிய வடிவம் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருந்தது. அதை மீண்டும் மீண்டும் எங்களுடைய வீட்டிலே அம்மாவும் அப்பாவும் பொழுதுபோகாத நேரங்களில் அதை மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். எந்த தொலைக்காட்சி தொடர்களையும் பார்க்காமல் அதை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்னொரு புறம் என்னுடைய தங்கை வெண்முரசு, ஜெயமோகனுடைய வெண்முரசுக்கு அவருடைய 6 மணிக்கு எழுப்பினாலே உடனே வெண்முரசு ஏதாவது அப்டேட் ஆகிருக்கான்னு சொல்லி தான் பார்ப்பா. அதே நேரம் நான் லைப்ரரியிலேருந்து உபமாண்டவம் எடுத்து வாசித்துக் கொண்டிருந்தேன். இப்படி எங்களுடைய குடும்பமே அந்த மகாபாரதம் என்ற வட்டத்திற்குள் தான் சிக்கிக் கொண்டிருந்தது. அனைவரும் அதற்குள் தான் சிக்கிக் கொண்டிருந்தோம். சரி என்று என்னுடைய அக்கா வீட்டிற்கு சென்றேன். அங்கு சென்றால் அவர்களுடைய குழந்தை கிருஷ்ணனுடைய கதையை போடு, யூடியூப்பில் எடுத்து காட்டு என்று சொல்லி என்னிடம் மனம் பிடித்துக் கொண்டிருந்தார். அவருடைய மனதில் கிருஷ்ணன் என்ற கதாபாத்திரம் அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. கிருஷ்ணர் வன்னியை திருடி தின்றது மாதிரி தான் அந்த கதைகளை அடுக்கி மேலே ஏறி சமையல் கட்டில் இருந்து எதையாவது எடுத்து சாப்பிடுவேன். அப்படியான அந்த வழிமுறைகளை எல்லாம் அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்ற ஒரு முறைதான் அங்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக நாங்கள் இதிகாசங்களில் இருந்து எமக்கான எதுவோ தேடுகின்றோம். அந்த தேடலை, அந்த தத்துவ விசாரணையை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் என்றால் அந்த மறு அகையான முறையில் அமைய வேண்டும். அந்த வகையிலே தேவகாந்தனுடைய கதாகாலமானது பெண்களை மையப்படுத்தியே நகர்கின்றது. முதலில் சத்தியவதி, பின்பு காந்தாரி, குந்தி, திரௌபதி, இப்படி அனைத்து பெண்களின் ஊடாகவே அந்த கதை நகர்கின்றது. உண்மையில் அங்கு சூதாட்ட களத்தில் பகடியை உருட்டியது சகுனியின் கை அல்ல, அது குந்தியின் கை என்பதாகவே கதாகாலத்தில் தேவகாந்தன் நமக்கு அறிவுறுத்தி செல்கின்றார். அங்கு உண்மையில் அதுதான் நடந்தது. குந்தியினுடைய பேராசை, அந்த பேராசையின் விளைவுகள் தான் அங்கு ஒரு பெரிய யுத்தமாகவே உருவெடுத்தது என்று அவர் கூறி செல்கின்றார். இதை ஹோமர் என்கின்ற கதையை இதிகாசத்தை நாங்கள் கிரேக்க கதைகளில் இருந்து எடுத்து பார்த்தால் இதற்கு மகாபாரதத்துக்கு சமாந்தரமாக அங்கும்
வலம் வருகின்றார்கள். கோமர் ஒரு நாடோடி பாடகர் என்ற நிலையை அங்கு காணப்படுகின்றது. அந்த நிலையில் தேவகாந்தனுடைய கதாகாலம் மற்றும் ஹோமருடைய இலியட் என்கின்ற இதிகாசத்தையும் ஒப்பிட்டு வைத்து சமாந்தரமாக நாங்கள் பார்த்தால் அங்கு மெனிஸ் என்கின்ற கோபத்தில் இருந்துதான் அந்த இலியட் கதையை தொடங்குகின்றது. இங்கு இச்சையில் இருந்து தொடங்குகின்றது, அங்கு கோபத்தில் இருந்து தொடங்குகின்றது. ஆக இதிகாசம் என்பது ஒரு நொடியில் ஒரு மனிதனுக்கு வெடிக்கின்ற ஒரு உணர்ச்சி பிளம்பாகத்தான் அங்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இந்த விடயத்தில் தேவகாந்தன் தன்னுடைய அந்த சரியான முறையில் கதையை நகர்த்த வேண்டும் என்பதில் ஒரு சரியான நுட்பத்தை தான் கையாண்டு இருக்கிறார் என்றுதான் நான் கூற வேண்டும். அதுபோல பெண்ணை பகிர்ந்து வாழும் புரட்சியை தர்மமாக ஏற்றிருக்கின்றார்கள் பாண்டவர்கள். பாண்டவர்களை நாம் இங்கு எவ்வாறு தர்மவான்கள் என்று ஏற்றுக்கொள்வது? அவர்கள் மீதான அந்த கேள்விகள் சரியானவை. உண்மையில் பீமன் பலம் வாய்ந்தவன், அர்ஜுனன் வில்லினை உயர்த்தி போராடக்கூடியவன், அதே போல சகாதேவன் எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவன். இப்ப ஏதாவது ஒரு விசேட திறமைகள் இருக்கின்ற பொழுது தர்மம் என்கின்ற ஒன்றை மட்டும்தான் பற்றி கொண்டிருந்தானே தவிர அவனுக்கென்று ஒரு விசேட தேவைகள் விசேட திறன் இல்லை என்பதைத்தான் இங்கு அவர் கதாகாலத்தில் அவர் மிகவும் காத்திரமாக கூறியிருப்பார். தர்மன் எது தர்மம் என்று நினைத்தான் என்றால் தனக்கு எது தர்ம வழி என்று படுகின்றதோ அதையே தர்மம் என்று நினைத்தான். திரௌபதியை சூதாட்டத்தில் பகடியாக வைத்த என்பதுதான் அவனுக்கு அங்கு தர்மமாக தெரிந்திருக்கிறது. ஆனால் அதை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு காட்சியில் நாங்கள் பார்க்கின்றோம், திரௌபதி துகிலுரிய போகின்றாள் என்றவுடன் எங்களுடைய மனம் பதைக்கின்றது. ஏனென்றால் எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்களுடைய பெண்கள் யாருக்கு இப்படி நடந்தால் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்த மாதிரியான கேள்விகள் கதாகாலத்தில் எழுகின்றது. ஆனால் அது தொடர்ந்தும் முடிக்கப்படாமலேயே செல்கின்றது போன்ற ஒரு நிலை எனக்குள் வாசிக்கின்ற பொழுது எனக்குள் ஏற்பட்டது. இங்க வெண்முரசில் ஜெயமோகன் பிச்சளையின் கூற்றாக ஒன்றை கூறியிருப்பார். மேலும் பெண் வெற்றி கொள்ளும் போது மட்டும் ஏன் அனைவரும் அமைதி இழக்க வேண்டும்? பெண்களே ஏன் அதை கண்டு அஞ்ச வேண்டும்? திரௌபதியை போன்ற ஆண் ஒருவன் இருந்திருந்தால் பாரதலட்சுமி அவனை வழிபடுமே என்றார். பிச்சளை அமைதியாக கூறினாள், நான் அவளை வழிபடுகின்றேன். அவள் அழகை, அவள் நிமிர்வை, விளைவை, ஆணவத்தை அனைத்தையும் வாழ்த்துகின்றேன் என்றாள் பிச்சளை. உண்மையில் அதுதான் அங்கு நிகழ்ந்திருக்க வேண்டும். இந்த கதாகாலத்தில் பீஷ்மரை விட தேவகாந்தன் அதி முக்கியத்துவம் கொடுக்கும் பாத்திரமாக குந்தி காணப்படுகின்றார். குந்தியினுடைய இச்சைகள் வழியே தான் அந்த கதையை நகர்த்தப்படுகின்றது போன்ற ஒரு நிலைதான் அங்கு காணப்படுகின்றது. இங்கு திரௌபதியை அனைவரும் ஒரு விளையாட்டு பொருளாகத்தான் நினைக்கின்றார்கள் என்ற கருத்தையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். துருபதன் சுயம்பர மண்டபத்திலே அவளை ஒரு பரிசு பொருளாக வைத்தான். தர்மன் அர்ஜுனன் அவளை தாய்க்கு அறிமுகப்படுத்த ஒரு கனியாக அறிமுகப்படுத்தினார். அதே போல கௌரவர்கள் அனைவரும் சூதாட்ட அரங்கிலே அவளை ஒரு பகடையாகத்தான் நினைத்தார்கள். ஆக இங்கு மனிதர்களை ஒரு பெண்ணை பெண்ணாக எண்ணாத நிலையும் ஒரு பேரழிவுக்கு இட்டுச் செல்கின்றது என்பதை இந்த கதையினூடாக நாங்கள் அறிந்து கொள்ள முடிகின்றது. இங்கு நான் இன்னொன்றையும் பாராட்டிய சொல்ல வேண்டும். ஏனென்றால் திரௌபதி துகிலுரியும் கட்டத்தில் தேவகாந்தன் இன்னொரு சிறப்பான விடயத்தை முன்னிறுத்தி கூறியிருந்தார். அதாவது நாங்கள் ஏற்கனவே அறிந்த கதைகள் அனைத்திலும் திரௌபதி துகிலுரியும் பொழுது அவள் தன்னுடைய 2 கைகளையும் மேலெழுந்து கூப்பி கண்ணா கண்ணா என்று அழைத்து ஒரு கடவுளின் அருள் பெற்று சேலைகளை வரவழைத்ததாகத்தான் அனைத்து கதைகளிலும் நாங்கள் படித்திருப்போம். ஆனால் இங்கு அவர் கூறியிருக்கின்ற பொழுது திரௌபதியை தெய்வமாக்கப்பட்டிருப்பாள். அவளே ஒரு தெய்வம் தான், அவளுக்கு இன்னொரு தெய்வத்தின் அனுகிரகம் தேவையே இல்லை என்பதாகத்தான் அவர் அந்த இடத்தில் கூறியிருப்பார். அதாவது அவள் தலைமுடியை பிடித்து இழுக்கின்ற பொழுது அவளுடைய சுற்றி அவளுடைய மானத்தை காக்கும். அதே நேரம் அவளுடைய சேலையை அவர் உரிகின்ற துச்சாதனன் உரிகின்ற பொழுது அவளுடைய கூந்தல் அவளை சுற்றி வர நின்று அவளை காக்கும் என்பதாக அவர் அந்த இடத்திலே குறிப்பிட்டிருப்பார். உண்மையிலேயே அங்கு மானம் என்பது என்னவென்றும் அவர் சற்று விளக்கி இருக்க வேண்டும். ஏனென்றால் மானம் என்பதை கற்பு என்பதை அந்த காலத்திலேயே வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த காலத்திலேயே அது கட்டுடைக்கப்பட்டு இருக்கின்றது. ஏனென்றால்
ஏனென்றால் சத்தியவதி போன்றவர்கள் ஏற்கனவே குழந்தை பெற்றுவிட்டு கன்னியாகவே வாழ்ந்தார்கள். குந்தி ஏற்கனவே ஒரு குழந்தையை இருந்துவிட்டு வேறொரு திருமணம் செய்து கொண்டிருந்தால் அன்றைய அந்த கற்பு என்கின்ற பதம் மெதுமெதுவாக உடைக்கப்பட்டிருந்தாலும் புனிதங்களை பூசி மெழுகி ஒரு அலங்கரித்த பொருளாக இதிகாசத்தை எம்முள்ளே தள்ளி இருக்கின்றார்கள் முன்னே வழி வந்தவர்கள். ஆனால் அதையெல்லாம் கட்டுடைத்து தற்பொழுது நமக்கு ஏற்ற வகையில் நம்மை சிந்திக்க வைக்கின்ற வகையில் இந்த கதாகாலத்தை நமக்கு அவர் வழங்கி இருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். இது அனைத்தையும் தாண்டி கோபம், காமம், குரோதம் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் கதாகாலம் மகாபாரதத்தின் மறு ஆக்கமாக உள்ளது. அது ஒரு கவிதை பிரதி போன்றது. அதை வாசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு வாசகனும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உபமாண்டவம், கதாகாலம் இரண்டிற்கும் இடையிலே ஒரு ஒற்றுமை நிலவுகின்றது. என்னவெனில் இரண்டினுடைய மொழிநடையும் ஒரு கவித்துவமான ஒரு மொழிநடையிலேயே நகர்ந்து கொண்டு செல்கின்றது. உபமாண்டவத்தில் மையப்பொருணையாக எஸ்ரா வைத்திருப்பது சூழ் என்பதைத்தான். சூழ் கொள்ளும் பொழுதே ஒரு குழந்தை அனைத்து இச்சைகளுடன், குரோதங்களுடன், காமத்துடன் பிறக்கின்றது. அது தன்னுடைய சூழலையே தீர்மானித்து விடுகின்றது. நான் இவரைத்தான் பழிவாங்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதாக அவர் அந்த கதையை ஏற்கனவே அந்த சூழ் என்பதிலேயே கட்டமைத்து நகர்த்தி இருப்பார். அதை மிகவும் அழகான கவித்துவ நயங்களோடு அவர் கூறியிருப்பார். ஆனால் வெண்முரசு இதிலிருந்து மாறுபட்டு, இவை இரண்டிலிருந்து மாறுபட்டு புதிய வர்ணனைகள், புதிய சம்பவங்கள், புதிய காட்சிகளையும் கொண்டு வருகின்றது. அதாவது பாண்டவர்கள் அனைவரும் கரிய உருவங்கள், திரௌபதி ஒரு கருமையான பெண், அவ்வாறான சொற்பதங்களை கூறி உண்மையிலேயே அந்த எங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஒரு மன பிம்பத்தை உடைக்கின்ற நிலைக்கு வெண்முரசில் ஏமோகன் எங்களை வாசிப்பில் ஈடுபடுத்தியிருந்தார். ஆனால் அங்கு வெண்முரசில் கூட கதாகாலத்தில் பின்பற்றப்பட்டிருந்த அந்த கட்டுடைப்பு என்பது பின்பற்றப்படவில்லை. அவர் ஒரு இந்து தத்துவவாதியாகவே தன்னை பெரும்பான்மையாக பிரதிபலித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் மகாபாரதத்தை பொறுத்தமட்டில் இது இன்னும் மறுவாக்கம் செய்யப்பட வேண்டியது மிக மிக அவசியம். அதாவது எப்படியெனில் இந்த மகாபாரதம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அந்த கணவனை இழந்த, பிள்ளைகளை இழந்த, ஆண்களை இழந்த பெண்களின் சார்பாக நின்று கதைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இவர் கதைத்தது பெண்களின் சார்பாக என்றால் அதிகார வர்க்கம் படைத்த பெண்களின் சார்பாகத்தான் இந்த மகாபாரதம் புனையப்பட்டிருக்கிறது கதாகாலமாக. ஆனால் இன்னும் இருக்கின்றார்கள் மக்கள், அவர்கள்தான் உண்மையிலேயே இந்த மகாபாரதத்தின் கதாநாயகர்கள். யாருக்காக போர் நடக்கின்றதோ அவர்களை பற்றி எழுத வேண்டும். அந்த மக்களின் வாழ்வியல் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இனிவரும் காலங்களில் யாராவது அதை செய்தால் மிகவும் நன்றியுடையவளாக இருப்பேன். நன்றி, வணக்கம். கௌதமி வேறொரு கோணத்தில் கதாகாலத்தை அணுகியிருக்கிறார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு